நீ என்ன வேலை பார்த்தாலும் என் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வெளியில வர்றத இனிமே உன்னால தடுக்க முடியாது. எப்படியாவது தலைவி பதவியில வந்து உட்கார்ந்துடணும்னு நினைக்கிறல்ல, உன் நினைப்பு வெறும் கனவாதான் போக போகுது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. பெரியம்மாவும் பெரியப்பாவும் சும்மா வெளியில வரமாட்டாங்க. எந்த ஒரு குற்றமும் செய்யாதவங்கன்னு நிரூபிச்சு நாங்க அவங்கள வெளியில வர வைப்போம். அதே தலைவி பதவியில எங்க பெரியம்மா திரும்பவும் போய் உட்காருவாங்க. நீ காலத்துக்கும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சே சாக போற. கடைசியில இதுதான் நடக்க போகுது. அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. இதுக்கு மேல நீ இங்க நின்னுக்கிட்டு இருந்த, உன்னோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? உன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் காலத்துக்கும் வெளியே வர மாட்டாங்க, வரவும் விட மாட்டேன். இந்த கேஸ்ல எந்த லாயரையும் ஆஜராக விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் நடந்து அவங்க 2 பேருக்கும் பாதகமா தீர்ப்பு வரதான் போகுது. என்ன லாயர் யாராவது கிடைச்சாங்களா? நீதான் மோப்பம் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளாச்சே, இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையா என்ன? ஏய், என்னடி சொன்ன? பாரு, நன்றியுள்ள ஜீவனோட ஒப்பிட்டு சொன்னதும் எவ்வளவு கோவம் வருதுன்னு. ஏன்னா நன்றிக்கும் நம்மளுக்கும் தான் ரொம்ப தூரமாச்சே. இப்ப சிரிப்பீங்க, இந்த கேஸ் முடியறப்போ எல்லாரும் அழுவீங்க. ஏங்க, என்னம்மா, நீங்க தான் லாயரா? எஸ் யுவர் ஆனர். பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணி பிஎல் கரஸ்ல படிச்சேன். நிறைய லாயர்ஸ் கிட்ட பேசிட்டேன். யாரும் இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்கு விருப்பப்படல. அதனால நானே இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்காக கவுன்சில்ல பதிவு பண்ணியிருந்தேன். அவங்க இன்னைக்கு காலையில தான் அனுமதி லெட்டர் கொடுத்தாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மன்னிக்கணும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த கேஸ் ஒரு சென்சேஷனல் கேஸ். இதை நான் தாமதப்படுத்த விரும்பல. சாட்சிகள் 2-3 ஹியரிங்கா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ட்ரையல் ஆரம்பிச்சிருவேன். எஸ், ப்ரொசீட். சார், உங்க பேர் என்ன? முத்து. என்னவா இருக்கீங்க? கான்ட்ராக்டரா இருக்கேன் சார். உங்க வாயாலேயே என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க. அது கேண்டீன் கட்டுற கான்ட்ராக்டை எனக்கு கொடுக்க ரகுராமையா 40% கமிஷன் கேட்டார். அப்புறம் சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் எல்லாமே அவர் சொல்கிற இடத்துல தான் வாங்கணும்னு சொன்னார் மேடம். அதெல்லாம் தரமான பொருளே இல்லை. நான் வட்டிக்கு கடன் வாங்கி தான் இந்த கான்ட்ராக்டையே ஆரம்பித்தேன். அதனால் என்னால் கட்டடத்தை தரமாக கட்ட முடியலை. அது மட்டும் இல்லாமல் கட்டடத்தை கட்டி முடித்து எனக்கு தர வேண்டிய பாக்கி 90 லட்சம் இருந்துச்சு. அதை கேட்டதுக்கு இந்த ஜானகி அம்மா அதில் 30% கமிஷன் கேட்டாங்க. ரகுராமையா 10 வருஷத்துக்கு மேல தலைவரா இருந்திருக்காங்க. ஜானகி அம்மா இப்போதான் சூழ்நிலையின் காரணமா இந்த தொகுதி பெண்கள் தொகுதியா மாற்றப்பட்டதுனால தலைவியா வந்திருக்காங்க. இவங்க மேல இத்தனை வருடங்களா வைக்காத குற்றச்சாட்டு இப்போது வைக்கப்பட்டிருக்கு. ஆதாரங்கள் அடிப்படையில நிரூபிக்கணுங்கிற நியதி இருக்கு. நான் இப்போதான் நேரடியா இந்த கேஸ்ல ஒரு வக்கீலா ஆஜராயிருக்கிறதுனால ஆதாரங்களையும் சாட்சிகளையும் திரட்டுறதுக்கு எனக்கு கால அவகாசம் தேவைப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்டிடம் எவ்வளவுதான் மோசமா கட்டப்பட்டிருந்தாலும் கட்டிட திறப்பு விழா நடப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னால, அதாவது சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்துல இந்த கட்டிடம் இடிஞ்சு விழணும்னு திட்டம் போட்ட மாதிரி இந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு யுவர் ஆனர். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது.
அந்த கால அவகாசத்தை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். மாயா, வக்கீல ஆஜரானதும் உச்சி குளிந்து போயிருக்கீங்க போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவன் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான். இவளால அரசாங்க வக்கீல் கிட்ட மோதி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனா கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல? 3 நாள் இல்ல, 3 மாசம் டைம் கொடுத்தாலும் எந்த ஒரு ஆதாரத்தையும் சாட்சியும் இவளால திரட்ட முடியாது. மாயாவை நம்பி களத்துல இறங்குறதும் மண்குதிரையை நம்பி குளத்துல இறங்குறதும் ஒண்ணுதான். நான் தலைவி ஆயிடக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டிய ஜெயிக்க வச்சு தலைவி ஆக்குன. இப்போ அதோட விளைவு 2 பேரும் ஜெயில உட்கார்ந்திருக்கீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போகுது. உன்னால உன் பொண்டாட்டிக்கு வந்த நிலைமைய பாத்தியா? ஏய், இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எதுக்குன்னு சொல்றேன். இந்த கேஸ்ல இருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் வெளியே வரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு உன் பொண்டாட்டி ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, ஜானகிய தலைவி பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்லிடு. இந்த கேஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? புரியல. நான் என்ன புரிஞ்சுக்கணும்? அப்படியாவது அந்த தலைவி பதவியில உட்காரணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு அர்த்தம். நாங்க வாழ்க்கை முழுக்க ஜெயிலியே இருப்போம், அதே காரணம் காட்டி நீ தலைவி ஆயிடலான்னு மனப்பால் குடிக்காத. எங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு எங்க பிள்ளைங்க இருக்காங்க. என்ன புரிஞ்சுதா? ஜானகிய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க விருப்பத்தை மீறி நீ அந்த சீட்ல வந்து உட்கார முடியாது. அது மட்டும் இல்ல, நீ என்ன சதி பண்ணாலும் அதையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு எங்களை மாயாவும் இவங்களும் வெளியே கொண்டு வருவாங்க. அதையும் பார்த்தலாம். புவன பேச்செல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம். தெரியும் மாயா, நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? எங்க பிள்ளைங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட இந்த புது வக்கீல் அம்மா மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். எங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆக வேண்டிய காரியங்களை மட்டும் பாருங்க.